Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Expected cut off ஒரு சைடு இருக்கட்டும். நமக்கு என்ன காலேஜ் கிடைக்கும்ங்கற prediction ஒரு சைடு இருக்கட்டும். முதல்ல நமக்கு மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படினு தெரியணும். பர்టిక్యులரா BDSல கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மென்ட் கோட்டால மிகப்பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. BDSல ஒரு காலேஜ்ல 50 சீட் குறஞ்சிருக்கு. இந்த எல்லா டீடைல்ஸ்மே இன்க்ளூடிங் MBBS, BDS, கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மென்ட் கோட்டா இது எல்லாத்தையுமே குயிக்கா ஒரு ரிவ்யூ பார்த்தறலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படினா கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா OCக்கு 1215 சீட்ல 3 சீட் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போக 1212 சீட்டுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வரப்போகுது. OCக்கு 36 அரசு மருத்துவ கல்லூரிகள்ல, BCக்கு 1001 சீட்டுக்கும், BCMக்கு 134 சீட்டுக்கும், MBC DNCக்கு 760 சீட்டுக்கும், SC ஸ்டூடண்ட்ஸ்க்கு 584 சீட் இருக்கு. SCA ஸ்டூடண்ட்ஸ்க்கு 112 சீட்டு, ST ஸ்டூடண்ட்ஸ்க்கு 38 சீட்டு, IRT வார்டு அதில் வரவங்களுக்கு 30 சீட்டு, CMC வெள்ளூரில் 20% கிறிஸ்டியன் சீட்ஸு ப்ளஸ் 30 நார்மல் எல்லா கேட்டகரிக்கும் பிரித்து கொடுக்கக்கூடிய சீட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே, ஓவராலாக நமக்கு 36 அரசு மருத்துவ கல்லூரிகளில் நமக்கு 3871 சீட் இருக்குது. 3950 சீட்டில் 3871 சீட்டுக்கு ரவுண்ட் 1 ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. ஓகே, நாளைக்கு ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் லிஸ்ட். ஓகே, ESI KK நகரில் இந்த வருஷம் என்ன? OCக்கு 28 சீட்டு, BCக்கு 24 சீட்டு, BCMக்கு 3 சீட்டு, MBC DNCக்கு 18 சீட்டு, SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 14 சீட்டு, SCA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 சீட்டு, ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 சீட்டு, ஆக மொத்தம் 91 சீட்டுக்கு அவங்க நாளைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இங்கே வந்து நமக்கு தெரியும் ESI KK நகர் சென்னை ஏன் தனியாக வச்சுருக்கோம். 1 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸ் பர் இயருக்கு பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் பாண்ட் பீரியட் உங்களுக்கு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 21 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் அப்படிங்கிறது இப்போ 22வாக மாறிடுச்சு. 22ஓட கணக்கு தான். இங்கே OCக்கு 565 சீட்டு டோட்டலாக இருக்குது. அன்னை மெடிக்கல் காலேஜ் புதுசாக வந்திருக்குல்லையே அதோட சேர்த்து. BCக்கு 483 சீட்டு, BCMக்கு 64 சீட்டு, MBC DNCக்கு 364 சீட்டு, SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 275, SCA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 53 சீட்டு, ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 19 சீட்டு, CMC வெள்ளூரில் 20 சீட்டு எல்லாம் சேர்த்து 1843 சீட் இருக்குது. 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்திருக்கு KMMC அப்படின்னு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 83 சீட்டு OC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, BC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 71 சீட்டு, BCM ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9 சீட்டு, MBC DNCக்கு 54 சீட்டு, SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 41 சீட்டு, SCA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7 சீட்டு, ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 சீட்டு, ஆக மொத்தம் 268 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக OCன்னு எடுத்துக்கிட்டால் 36 அரசு மருத்துவக் கல்லூரி ப்ளஸ் ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் கல்லூரி ப்ளஸ் 22 ப்ரைவேட் காலேஜஸ் ப்ளஸ் 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 மீதி 1, 3, 4, 5, 6 63 கல்லூரிகள் வருது இல்லைங்களா? இன்னொரு தடவை செக் பண்ணால் 36, 37, 47, 57, 58, 59, 60, 61, 62 இந்த 63 கல்லூரிகளில் OC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1888 சீட்ஸ் இருக்குது. BC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1579 சீட் இருக்குது. BCM ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 210 சீட்ஸ் இருக்குது. MBBSக்கு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. MBC DNCக்கு 1196 சீட் இருக்குது. SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 914 சீட் இருக்குது. SCA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 175 சீட் இருக்குது. ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 61. ஸ்பெஷல் வார்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா IRT வார்டு, CMCயில் 20% கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா 50 சீட்ஸ் இருக்குது. அப்போ ஆக மொத்தம் 6152 சீட்டில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு போக 6073 சீட்ஸு டோட்டலாக தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபில் ஆகுது. ஓகே, இப்போது BDS கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் பார்த்துடலாம். இதில் 3 கவர்மெண்ட் காலேஜஸில் OCக்கு 61 சீட்டு, BCக்கு 50 சீட்டு, BCMக்கு 7 சீட்டு, MBCக்கு 39 சீட்டு, SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 30 சீட்டு, SCAக்கு 6, ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2, ஆக மொத்தம் 195 சீட்டு. இது ஓகே. பட் இந்த இடத்துல கவனிங்க, 20 SF காலேஜஸில் டென்டலுக்கு 422 சீட்ஸ் குறையுதே. BCக்கு 361, 30 சீட்டு குறையுதே போன வருஷத்தை விட. BCMக்கு 47 சீட்டு குறைஞ்சிருக்கு. MBCக்கு 272, SCக்கு 205, SCAக்கு 39, STக்கு 14, ஆக மொத்தம் 1360 சீட்டு குறைஞ்சிருக்கு. ஏன்னு பார்ப்போம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு OCக்கு 483, BCக்கு 411, BCMக்கு 54, MBCக்கு 311, SC ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 235, SCA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 45, ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 16, டோட்டலாக 1555 சீட்டு.
இந்த குறைஞ்சி போன சீட்டு எங்கே போச்சு இங்கே பாருங்கள். திஸ் இஸ் 2023 சீட் மேட்ரிக்ஸ், திஸ் இஸ் 2024 சீட் மேட்ரிக்ஸ். போன வருஷம் கவர்மெண்ட் கோட்டா 20 பிடிஎஸ் காலேஜில் ஓசிக்கு 457 இருந்தது. இந்த தடவை ஓசிக்கு 422 ஆகியிருக்கு, குறைஞ்சிருக்கு. பிசிக்கு 391 இருந்தது. இந்த வருஷம் எவ்வளவா குறைஞ்சிருக்கு? 361 குறைஞ்சிருக்கு இந்த வருஷம். போன வருஷம் 52 சீட்டு பிசிஎம்க்கு, இந்த தடவை 47 தான். போன தடவை எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 295, இந்த தடவை 272 தான். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 223, 205 தான். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 42 இருந்தது, 39 ஆகியிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15 இருந்தது, 14 ஆகிருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 290 சீட்டாக இருந்தது, 405 இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. 290லேருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 405 சீட்டாக இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. மைனாரிட்டிக்கு 65 இருந்தது, இப்போது 25 ஆகி இருக்கு. அப்படியே இந்த 30 சீட்டு இங்கே இன்க்ரீஸ் ஆகி இருந்தால் கூட உங்களுக்கு 320 தான் வந்திருக்கணும் இல்லையா? பட் ஆனால் 405 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால தான் இங்கே கவர்மெண்ட் கோட்டாவில் டிக்ரீஸ் ஆனதுக்கு காரணம். 1830 சீட்டாக டோட்டலாக இருந்தது, அது மெயின்டைன் ஆகணும்ல. இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஸ்டேட் கோட்டாலேருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கொடுத்துருக்குறாங்க, ஓகே, பட் டோட்டல் சீட்டில் ஏன் குறைவு வந்திருக்கு அப்படின்னா, ராகாஸ் டென்டல் காலேஜில் போன வருஷம் 100 இருந்த சீட்டு இந்த வருஷம் 50 குறைஞ்சிருக்கு. அதனால் இந்த டோட்டல் நம்பர் குறைஞ்சிருக்கு. அப்படி பார்த்தாலும் 40 சீட்டு தானே குறைஞ்சிருக்கு. 10 சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போயிருந்துருக்கும் இல்லையா? அது கவர்மெண்ட் கோட்டா 7.5, மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா எல்லாம் சேர்த்து பார்த்தா அந்த மாதிரி குறைஞ்சிருக்கு. 40 சீட்டு டோட்டலாக குறைஞ்சிருக்குது. ராகாஸில் மேபி 60 சீட் ஆகியிருக்கலாம், 60 சீட் ஆகியிருக்கலாம் 100லேருந்து. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 40 சீட்டு குறைஞ்சிருக்கு. 7.5 அதெல்லாம் போகும் இல்லையா? 7.5னா அதோட சேர்க்கும் போது 50 சீட்டு குறைஞ்சிருக்குது. ஸோ ராகாஸில் சீட் குறைஞ்சிருக்கு. ஓகே, 100 சீட்டுன்னு இருந்தது, 50 சீட்டாக குறைஞ்சிருச்சு போல இருக்குது. ஸோ எனிவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு பெரிய ஜம்ப்பு கவர்மெண்ட் கோட்டாவில் குறைஞ்சிருக்கிறது இப்போ நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ அடுத்து நம்ம எம்பிபிஎஸ்க்கு பார்த்துடலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா முடிச்சிட்டோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ்க்கு 22 செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் சிஎம்சிவில் 50%, மைனாரிட்டி நெட்வொர்க் ஸ்டாஃப் கோட்டாவுக்கு 50 சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 470 சீட்டு, மற்ற 21 கல்லூரிகளில் மைனாரிட்டி சீட்ஸ், தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி இதெல்லாம் சேர்த்து 428 சீட்டு. என்ஆர்ஐக்கு 511 சீட்டு. உள்ளதுலேயே என்ஆர்ஐக்கு தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு ஜாஸ்தி. ஆக மொத்தம் 1459 சீட்டு இருக்குது. எஸ்எஃப் டென்டல் காலேஜஸில் தான் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம், போன வருஷம் 290 சீட்டாக இருந்தது, இந்த தடவை 405 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மைனாரிட்டிக்கு 25, 65லேருந்து 25 குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து நமக்கு 430 சீட்டு டோட்டலாக மேனேஜ்மெண்ட்டில் பிடிஎஸில் இருக்குது. இங்கே பார்த்தா நமக்கு தெரியுது இல்லைங்களா? ஓகே, 25னா 65னா 40 சீட்டு குறைஞ்சிருக்கு. ஓகே, அந்த 40 சீட்டு இங்கே வந்தால் கூட எவ்வளோ ஆகும்? 290ங்கிறது 330 ஆகிருக்கணும். 405 சீட்டாக இன்க்ரீஸ் ஆகியிருக்குது. ஈவன் ஆஃப்டர் ஒரு காலேஜில் 50 சீட்டு குறைஞ்சும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு மல்டிஃபோல்டு அதிகமாக இருக்குது. ஸோ டபுள் மடங்கு கிட்ட இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. ஓகே, இருக்கட்டும், 105 சீட்டுக்கிட்ட இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ திஸ் இஸ் டு அவர் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆக்சுவல் சீட் மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இந்த வீடியோ நாளைக்கு நமக்கு ரிசல்ட் வருது இல்லைங்களா? ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர், அந்த ரிசல்ட், ப்ரொவிஷனல் ரிசல்ட் நாளைக்கு 29ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்களே. இன்றைக்கி ப்ராசஸிங் ஆஃப் சீட்ஸ்னு போட்டிருக்காங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.